Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பேக் நெக் வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்றதை நான் வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் நெக்குக்கான ஸ்லீவ்க்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்போ லென்த் ஸ்லீவு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு செக்குடு பேட்டர்ன் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஸ்லீவோட பார்டருக்கும் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்லீவ்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 சைஸில் இருக்கிற கோல்ட் கலரில் இருக்கிற பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சரமாக கிடைக்கும். ஸோ இந்த பீட் வந்து ஒரு சைஸ் வந்து சின்னதாகவும் இது வந்து அதை விட ஒரு சைஸ் பெருசாகவும் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலரில் இருக்கிற ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதே மாதிரி கோல்ட் கலரில் இருக்கிற குந்தன் ஸ்டோன், அதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து பார்டருக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பார்டருக்கு வந்து நான் இந்த மாதிரி ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து ஆரி வந்து த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு எந்த நம்பரும் இல்லை. ஸோ இங்கே நான் வந்து ஒரு இன்ச்சு வந்து நான் 1 இன்ச்சு இல்லைன்னா 1.5 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நம்ம அந்த ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த ஒயிட் லைனுக்கு மேலேயே வந்து நம்ம இந்த செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஸோ கரெக்டாக வந்து ஈவனாக வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து கொடுக்காம இல்லை 2 லைன்ஸ் இல்லைனா 3 லைன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் வந்து பார்டருக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பார்டருக்கு செயின் ஸ்டிச் வந்து ஏன் கொடுக்குறோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லைனில் பீட்ஸோ இல்லை ஜர்தோசி ஒர்க்கோ வந்து பண்ணுவோம். ஸோ ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ஸ் மேலே பட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோல்ட் கலர் பீட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அந்த பீடை விட இந்த பீடு வந்து ஒரு சைஸ் பெரிய சைஸ் பீடு. அப்புறம் ஆரி பீட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் நார்மல் ஷுவிங் த்ரெட் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எப்பயும் போல் லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு நம்ம எப்படி வந்து சுகர் பீட்ஸ் வந்து 2 பீடாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த பீடியும் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் 2 பீடாக வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த பீட்க்கு வந்து பதிலாக நீங்கள் சுகர் பீட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த பீட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ எப்பயுமே வந்து நம்ம 2 பீடாக வச்சு ஸ்டிச்சஸ் பண்ணும்போது தான் நல்லா நீட்டாக நெருக்கமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு லைன் வந்து நம்ம பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டோன் செயின் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்க ஸ்டோன் செயின், கொஞ்சம் பெரிய சைஸில் ஸ்டோன் செயின். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த ஸ்டோன் செயின் வந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவுங்கிறதுனால கரெக்டாக வந்து நம்ம அந்த சாரீ பட்டு சாரிலெலாம் வந்து மாட்டோம். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 2 இன்ச் இல்லைனா ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து இதே பீட்ஸை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால கரெக்டாக வந்து அந்த பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஸ்டோன் செயினில் இருக்கிற அந்த கம்பி வந்து கரெக்டாக வந்து நம்ம சாரியை வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துலையே வச்சு நான் ஒரு எண்ணாட் வந்து கொடுத்துட்டு அடுத்து வந்து நான் ஸ்டோன் செயின் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து நான் நார்மல் ஷுவிங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். ஆனால் நீடில் மட்டும் த்ரெட் நீடில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டோன் செயினோட அந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கேப்லேயும் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் பண்ணால் தான் வந்து நம்ம ஃப்ரேமை கழட்டும் போது தூக்கிட்டு இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வந்து நம்ம ஸ்டோன் செயின் வந்து கொடுக்குறோன்னு. ஸோ ஸ்டோன் செயின் வேணான்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து த்ரெட் லோடிங் பண்ணிக்கலாம், இல்லைனா பீட் யூஸ் பண்ணி லோட் பண்ணிக்கலாம், இல்லை ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி லோடிங் ஒர்க் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் அழகாக இருக்கும். அதே மாதிரி இப்போது நம்ம வந்து இந்த ஒரு சைடுக்கு மட்டும் நம்ம இந்த பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறதில்ல. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு 4 இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து கேப் விட்டுட்டு இதே மாதிரி பீட்ஸ் வந்து கொடுக்கணும்.
ஸோ ஓவராலாக நம்ம பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லைன் வந்து நான் ஸ்டோன் செயின் வந்து கம்ப்ளீட் பண்ண பிறகு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கடைசியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சஸ்க்கு வந்து பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி அடுத்த லைன்லேயும் பீட்ஸ் கொடுத்து ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் கொடுத்து இந்த பார்டர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ்ஸோட இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் செக்குடு பேட்டர்ன் தான் ட்ரா பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கேலும் அப்புறம் வந்து ஒயிட் மார்க்கர் யூஸ் பண்ணி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்லாண்டிங்காக வச்சு ட்ரா பண்ணுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட இந்த லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ்க்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த பாக்ஸஸ்க்கும் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த செக்குடு லைன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பெரிய சைஸ் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம அந்த பார்டரில் கொடுத்துருக்கோம்ல அந்த பீடை விட இதோட பீட் சைஸ் வந்து ஒரு சைஸ் வந்து சின்ன பீடு. ஸோ இந்த பீடை வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரி பீட் நீடில் தான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் நார்மல் ஷூவிங் த்ரெட்டில் தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல அந்த ஒயிட் லைனுக்கு மேலேயே வந்து நான் வந்து இந்த பீட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 பீடாக வச்சு தான் நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த லைன்ஸ் வந்து நல்லா அழகாக வந்து நீட்டாக வந்து ட்ரா பண்ணிட்டோன்னா நம்ம இந்த மாதிரி அந்த லைனுக்கு மேலேயே நம்ம பீட்ஸ் வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ கடைசியாக வந்து இங்கே ஒரு பீட் கொடுத்துட்டு இங்கேயே வச்சு ஒரு எண்ணாட் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த லைன் எண்ட் ஆகும்போது எண்ணாட் கொடுத்துட்டு நம்ம நியூவாக வந்து தான் வந்து அடுத்த லைனுக்கு வந்து பீட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி இந்த சைடில் இருக்க ஸ்லாண்டிங் லைன்ஸ்க்கு நம்ம எப்படி பீட்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாண்டிங் லைன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து பீட்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம ஓவரால் வியூ பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா தெரியும், இந்த செக்குடு லைன்ஸ்க்கெலாம் வந்து நம்ம வந்து பீட்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு நீட்டாக வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பீட்ஸோட அவுட்லைனில் வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது 2 சைட்லேயும், அதாவது பீட்ஸோட 2 சைட்லேயும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த பீட்ஸோட இந்த சைடில் இருக்க லைனுக்கு வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அப்படியே வந்து நம்ம கண்டினியூ ஆகிற மாதிரி தான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து திக்காக தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து நல்ல ஒரு நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ இப்போது இந்த பீடோட இந்த சைடில் வந்து, அதாவது இந்த சைடு லைனுக்கும் வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த பீடை ஒட்டியே தான் நான் வந்து இந்த செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த லைனில் வந்து நம்ம கடைசியாக வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது எண்ணாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஓவராலாக வந்து எல்லா பீட்ஸோட அவுட்லைனில், அதாவது அந்த லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம்ல அதோட 2 சைட்லேயும் நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் வந்து கொடுக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பீட்ஸ் லைன் இருக்குல்ல, ஸோ அதோட அவுட்லைனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 சைட்லேயும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நான் சிங்கிள் லைனில் தான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்குடு பேட்டர்ன் இருக்குல்ல, ஸோ அதோட சென்டர் போர்ஷனில் வந்து நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கோல்ட் கலர் குந்தன் ஸ்டோன் வந்து கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷனில் வச்சு ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ஓவராலாக வந்து நான் அந்த குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஸோ இன்னும் ட்ரை ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ஷேப் இருக்குல்ல, அதாவது அந்த செக்குடு இருக்குல்ல, அந்த செக்குடோட அந்த 4 கார்னர்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த கார்னர்ஸ்லலாம் வந்து நம்ம இந்த பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைனுக்கு கொடுத்துருக்கோம்ல அந்த பீடை விட இந்த பீட் வந்து ஒரு சைஸ் பெரிய சைஸ் பீடு. ஸோ அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து பீட்ஸை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு எப்படி வந்து நம்ம எண்ணாட் வந்து கொடுக்காம அந்த நாட்டு லாங்காக எடுக்கிற நாட்டை வந்து அந்த பீட்ஸ் மேலேயே இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா
கரெக்டாக வந்து என் நாட் வந்து விழுந்துடும். ஸோ அடுத்த பீட்க்கு வந்து கொடுக்குறேன் பாருங்கள், அடுத்த கார்னரில். ஸோ இந்த மாதிரி லாங்காக நாட்டு, அதாவது த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பீட் மேலேயே இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பீட் மேலேயே இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்படியே லாக் ஆகிக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நம்ம நார்மலாக வந்து என் நாட் வந்து கொடுப்போம்ல, அது மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் பீடாக கொடுக்கறதுனால இந்த மாதிரி நம்ம நாட் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து நார்மலாக வந்து நம்ம என் நாட் வந்து போடுறது. ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து என் நாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸி மெத்தடுங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து இதை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த மாதிரி எல்லா கார்னர்ஸ்லேயும், அதாவது அந்த ஒவ்வொரு பாக்ஸோட 4 கார்னர் இருக்குல்ல, அந்த 4 கார்னர்லேயும் வந்து இந்த பீட்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்குடு பாக்ஸஸ் இருக்குல்ல, அதோட அந்த 4 கார்னர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்டர் போர்ஷனில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அதோட அவுட்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஜரி த்ரெட்டில், அதாவது கோல்ட் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக வேணுங்கிறதுனால, ஏன்னா ஃபுல்லாக நம்ம பீட் ஒர்க் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி வந்து நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து ஒரு 6 லைன்ஸ் இல்லைனா ஒரு 4 லைன்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து அந்த கேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கொடுக்குறேன்னு. ஸோ இப்போது இங்கே வச்சு ஒரு என் நாட் வந்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி இந்த குந்தன் ஸ்டோன் வந்து அந்த குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லலாம் வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ ஓவராலாக வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சென்டர் போர்ஷனில் உள்ள குந்தன் ஸ்டோனோட அவுட்லைன்லலாம் வந்து நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கிராண்டான ஒரு செக்குடு ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக பீட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஸ்லீவ் ஃபுல்லாமே வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி அப்புறம் குந்தன் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிளான பார்டர் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நம்ம செக்குடு பேட்டர்ன் வந்து பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.